ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் மீண்டும் இந்த ஊடக வாயிலை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இந்த ஜெப தியானத்துக்குள்ள நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காய் இன்னும் சில நாட்களே இருக்கின்றது. கிட்டத்தட்ட சீக்கிரத்துல இந்த வாரத்துல நம்ம எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த எலெக்ஷனுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கோம். எப்படி நம்ம இந்த எலெக்ஷனுக்காய் ஜெபிப்பது, வசனத்தின் அடிப்படையில் எப்படி நாம் ஜெபிப்பது, எப்படி நாம் ஜெபத்துல மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம தியானித்து அதை குறித்து நாம் ஆலோசனை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையிலே இந்த நாளுக்குரிய தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாய் ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள அந்த எலெக்ஷன் ஓரியன்டா உள்ள ப்ரேயர் பார்க்கலாம் அப்படின்னா சேனல்ல முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நீங்க தாராளமா பார்க்கலாம். அந்த பிப்ரவரி மார்ச் மந்த்ல இருந்து இந்த ஜெபம் ஓரியன்டா இந்த எலெக்ஷன் ஓரியன்டாவே நம்ம வசனங்கள் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் சொல்கிறோம். இந்த நாட்குரிய தியானத்துக்குள்ள நம்ம என்ன சொல்றோம்? 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்றும் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். இது எசேக்கியா ராஜா அரசாளுகிற ஒரு சம்பவம். ஆமென். எசேக்கியா ராஜா அரசாளுகிற நாட்கள்லே எசேக்கியா ராஜா இவனுக்கு விரோதமாய் அசீரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதை குறித்து இந்த அதிகாரம் பேசும். இந்த 19ஆம் அதிகாரத்துல எசேக்கியா அரசாளுகிற நேரங்களிலே இந்த அசீரிய ராஜா விரோதமாய் வருகிற கேள்விப்பட்ட போது பயந்து ரெட்டு உடுத்தி தன்னுடைய வஸ்திரங்களாம் கிழித்து கொண்டு அவன் ஏசியா தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். அந்த இடத்துல ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் உரைக்கிற காரியங்களை இங்க இவர்களுக்கு சொல்லி அனுப்புவான். அப்ப இந்த இடத்துல இந்த ஏசியா தீர்க்கதரிசி சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற இந்த எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அதுல இங்க சொல்லுகிறார், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அறியும்படிக்கு என்று சொல்லி எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார். இந்த நாட்களிலே நமக்கு முன்பதாக இருக்கிற பல டாஸ்குகள் இருக்கு. என்னன்னா நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இந்த மத்தியில் உள்ள ஆட்சிகள், இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இந்த எலெக்ஷன் ஓட்டு மிஷின்ஸ்ல அவங்க சாதகமா மாற்றுறது, என்னென்னமோ செய்து எப்படியாவது என்ன செய்யணும் அப்படின்னு நினைத்து செயல்படணும். நம்ம தான் ராஜா, நம்ம தான் பெருசு, நான் வேற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸ்ல இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல அன்னைக்கு எசேக்கியாவும் அப்படிதான் இருந்தான். இன்னைக்கு நமக்கும் என்னன்னா, ஐயோ இவர் வந்தா இதாயிடுமோ அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ்ல நம்மளுக்கு மோடி வந்துட்டோம்னா, திருப்பி மோடி வந்துட்டோம்னா ஐயோ போச்சே, இந்திய தேசம் முழுக்க போச்சு, எலெக்ஷனே வராது அப்படின்னு நம்ம பல கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும். ஆனா இந்த கன்ஃபியூஷன்ஸ்ல நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப குறிப்பு தான் இந்த ஜெபம். எசேக்கியா ராஜாக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர் ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த ஜெபம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே இப்பொழுதும் நீர் எங்களுடைய தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அறியும்படிக்கு. அசீரிய ராஜா ஒருத்தர் தான் யுத்தத்துக்கு வர்றார். ஆனா எசேக்கியாவுடைய ஜெபம் பாருங்க, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று எல்லா பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களும் அறியும்படிக்கு. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் நீர் ஒருவரே கர்த்தர் என்று அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும், எங்களை இந்த ஆட்சியின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சியும், இந்த 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 பிஜேபியினுடைய ஆட்சிகளுக்கு நீங்களாக்கி ரட்சிங்க, இந்த சன் பரிவாரத்துக்கு நீங்களாக்கி ரட்சிங்க என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இப்படி எசேக்கியா ராஜா ஜெபித்து அதுக்கு என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த எலெக்ஷன் நமக்கு முன்பதாய் கன்ஃபியூஷனா இருந்தாலும் பரவாயில்ல,
நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பூமியில உயர்ந்தவர், அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் ராஜா, அவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று எல்லாரும் அறியும்படி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம் என்றால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் மெய்யான ஆண்டவர் என்பதை விளங்கும்படி செய்வார். மனிதனுடைய சதி திட்டங்கள் என்ன பெரிய ராஜாவா இருந்தாலும் சொல்லி, என்ன பெரிய போஸ்டர் சொல்லி, என்ன சதி திட்டங்கள் பண்ணாலும் ஆண்டவருக்கு மிஞ்சி இல்லை என்பதை வெளிப்படையாக ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய நேரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவனே, நம்முடைய கடமை ஜெபிக்க வேண்டிய கடமை. நாம் கேட்க, ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவன் என்று இந்த பூமியில் எல்லா ராஜாக்களும் அறியும்படி எங்களை அவன் கைக்கு, இந்த இந்திய தேசத்தை அவருடைய கைகளுக்கு தப்புவிக்கும்படி நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வேண்டுகிறோம் என்று சொல்லி ஜெபித்தோம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கான நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரே, எசேக்கியா அசீரிய ராஜா படையெடுத்து வந்த பொழுது எசேக்கியா அவனுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே ஏசையா நிமித்தமா ஏசையாவுடைய தீர்க்கதரிசி மூலமா கேள்விப்பட்ட வார்த்தைகளை வைத்து உங்களுடைய சமூகத்துல ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தது போல இப்பொழுதும் நாங்க கேட்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவன் என்று பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தாவே எங்களை தேவ பிள்ளைகளை, இந்திய தேசத்துல உள்ள தேவ பிள்ளைகளை, சாமானிய மக்களை அவர்களுடைய கொடியவர்களுடைய கைகளில் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. நீங்க இடைப்படுங்க, பெரிய கரங்களை ஆழ்த்தி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபமுள்ள நல்ல தகப்பனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்.